சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள் அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலும் இணைக்கப்பட்டிருப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 5வது வசனம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 2வது வசனத்தில் ஞானஸ்தானத்தை பற்றிய கோட்பாட்டை நாம் வாசிக்கின்றோம். அது ஏன் ஞானஸ்தானம் என்று எழுதப்பட்டுள்ளது? நாம் மறுபடியும் பிறக்கும்போது பரிசுத்த ஆவியானவரால் ஒரே சரீரமாக ஞானஸ்தானம் பெறுகிறோம். இதுவே முதல் ஞானஸ்தானம். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுவாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12வது அதிகாரம் 13வது வசனம். இரண்டாவதாக தண்ணீர் ஞானஸ்தானம். வேதத்தில் ஞானஸ்தானம் என்ற வார்த்தை முழுமையாக பயன்படுத்தப்படவில்லை. ஞானஸ்தானம் என்றால் கழுவுதல் அல்லது மூழ்குதல் அல்லது குளித்தல். நாம் குளிக்கும்போது சரீரம் முழுவதையும் கழுவுகின்றோம். கை கால்களை மட்டும் கழுவினால் அது குளியலாகாது. அதேபோல் ஞானஸ்தானத்தில் நாம் தண்ணீரால் மூழ்கி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய எல்லா பாவங்களையும் முற்றிலும் கழுவிவிட்டார் என்று சாட்சியளிக்கின்றோம். இரண்டாவதாக ஞானஸ்தானத்தின் மூலம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம், அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதல் ஆகியவற்றில் நாம் அவருடன் இணைந்திருப்பதை அறிவிக்கின்றோம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானதால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலும் இணைக்கப்பட்டிருப்போம். அவரில் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாயிருந்தது. அதனால்தான் அவர் மரித்தபோது நாமும் அவருடன் மரித்தோம். அவர் அடக்கம் பண்ணப்பட்ட போது நாமும் அவருடன் அடக்கம் செய்யப்பட்டோம். அவர் மீண்டுமாக உயிர்த்தெழுந்தபோது நாமும் அவருடன் எழுப்பப்பட்டோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடனான நமது ஐக்கியத்தை இப்படியும் நாம் விளக்கலாம். குழந்தை பிரசவிக்க இருக்கும் ஒரு ஸ்திரீ மரித்துவிட்டால் அவள் வயிற்றில் இருக்கும் குழந்தையும் மரித்துவிடும். அவளை அடக்கம் செய்யும் போது குழந்தையும் அடக்கம் செய்யப்படும். ஏதாவது ஒரு அதிசயத்தின் மூலம் ஒருவேளை அந்த ஸ்திரீ மீண்டுமாக உயிர் பெற்றால் அவள் வயிற்றில் இருக்கும் பிள்ளையும் உயிர் பெறுகிறது. நம்முடைய ஜீவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. இதனால்தான் அவருடைய மரணம், அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதல் ஆகியவற்றில் நாம் அவருடன் இணைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய கர்த்தருடன் இப்படிப்பட்ட ஐக்கியத்தை அறிவிக்கவே நாம் ஞானஸ்தானம் பெற்றோம்.